இன்னமும் பசுமையாக அந்த ஞாபகம் இருக்குது. துள்ளாதமனம் துள்ளும் படத்தை வந்து சௌத்ரி சார் வந்து விஜய் வச்சு வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ நான் தரணிகிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் 2 வருஷம் முன்னாடி. பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அப்போ வந்து பேஜர் அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. டேபிள் வெயிட்டாக கூட யாரும் பயன்படுத்துறதில்லை. அப்புறம் ஒரு பேஜர் வச்சுருந்தேன். அந்த பேஜரில் கால் மீ இமீடியட்லி எழில்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வாங்க உடனே கிளம்பி அப்படின்னாரு. நான் கிளம்பி போன பொழுது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெளியே உட்காந்துருந்தார். அவருடைய பைக்கை போட்டுட்டு, அவர் வீடு நங்கநல்லூரில். அப்போ தினம் அங்கே பைக்கை போட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நங்கநல்லூர் போவார் அவர். அந்த நங்கநல்லூர் இன்னொரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன் இப்போ நான். அப்படி அங்கே உட்காந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படம் ஃபைனல் ஆகிடுச்சு, சௌத்ரி சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வந்து சௌத்ரி சார் ஓகே சொல்லிட்டாரு, ஓகே யார் சார் நியூ ஃபேஸ் அப்படின்னேன். இல்லை விஜய் நடிக்கிறார் அப்படின்னாரு. சார் விஜய் சூப்பர் சார். காரணம் நாங்கள் வந்து அந்த படத்தை அன்றைக்கு வந்து துலாவனத்தூள் படத்துக்கு வந்து வடிவேலு வரைக்கும் வந்துட்டோம். வடிவேல் ஹீரோ மொபைல் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது வந்து எழில் சார் தான். வடிவேலு தான் முதல்ல அந்த கதையை நம்பி எழில கூப்பிட்டு, அப்போ வந்து ரங்கராஜபுரம் மொட்டை மாடியில் இருந்தார் வடிவேலு. எழில் சாரை கூப்பிட்டு நானும் அவர் தான் போயிருந்தோம். கூப்பிட்டு எழில் கதை பிரமாதமாக இருக்குது, நல்லா யோசி, என்னை வச்சு தான் பண்ணுமா அப்படின்னாரு. அவர் எந்த மனநிலையில் எழில் சார் இருந்தாருன்னா, யாரையாவது வச்சு இந்த படத்தை பண்ணி தொலைஞ்சிருவோம் அப்படிங்கிற முடிவில் வந்து பரவாயில்ல சார் பரவாயில்ல. இல்லை எழில் நிஜமாவே நல்லா இருக்கு எழில், நீ ஒன்று செய், இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துக்க, அதுக்கப்புறமும் உனக்கு ஆள் கிடைக்கலன்னா நான் நடிக்கிறேன் கண்டிப்பா அப்படின்னாரு. வெளியே வந்து எழில் சார் என்கிட்ட சொன்னார், என்னங்க இவரும் நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. இல்லை சார் அவர் தான் 6 மாதம் கழிச்சு நடிக்கிறேங்கிறாரு அப்படின்னாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்பட்ட 3 மாதம் கழிச்சா விஜய் ஓகேனார் அந்த படத்துக்கு. ஓகே நாங்கள் யார் சார் புதுமுகமாக நான் கேட்டோம். இல்லை விஜய்னோ. நான் சூப்பர் சார்ன்ட்டேன். சார் பரவாயில்ல, நம்ம வடிவேல் வரையும் வந்துட்டோம். நான் சொல்கிறேன் அன்றைய வடிவேல் வரையும் வந்துட்டோம். இப்போ விஜய்னா சூப்பர் சார். அப்புறம் என்ன சார் நம்ம டிஸ்கஷன் கிளம்புவோம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து படம் கமிட்டான ஒரு டிஸ்கஷன் கிளம்புவோம்ல, அப்படி கிளம்புவோம் சார் அப்படின்னு. ஏங்க அடுத்த 17 ஷூட்டிங் அப்படின்னாரு. அடுத்த 17 அவர் சொன்னது வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு. என்ன சார் 17 ஷூட்டிங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளில் வந்து முருகாலயாவில் செட்டு போட்டு, அப்புறம் சிம்ரனை கமிட் பண்ணி, அதற்கப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமார் எல்லா வேலைகளும் நடந்து போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த படத்தில் நாங்கள் கதையை என்ன பண்ணி வச்சுருந்தோமோ அத்தனையும் அவர் மாற்றினார் படமாக கமிட் ஆனதுக்கப்புறம். எதற்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த ப்ரெஸ் மீனுடைய தொடக்கத்தில் சொன்னார்ல, நான் ஒன்றும் முழுமையாக ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணல, இப்படி நினச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. யாராவது ப்ரெஸ் மீட்லன்னு சொல்லுவாங்களா ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணாமல் நான் ஷூட்டிங் பண்ணேன்னு. நான் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஊற போட்டு வச்சுருந்தேங்க தானே ஒரு ஆரம்பிக்கணும். அது வந்து லாசா ராமன்ற ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் வந்து ஒரு பெண் மிக அழகாக இருந்தாள். அதை விட சிறப்பு என்னவென்றால், தான் அழகாக இருப்பதை அவள் அறியாமல் இருந்தாள், அதனால் அவள் மேலும் அழகாக இருந்தாள் எழுதுவார் லாசா ராமன். அந்த மாதிரி எழில் ஒரு நாள் கூட தன்னை ஒரு இயக்குனராகவோ வெற்றி பெற்ற மனிதனாகவோ செயற்கரிய காரியம் செய்ததாகவோ நினைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதுதான் அவருடைய வெற்றியின் எல்லா காரணமும் நான் நினைக்கிறேன். அந்த துலாவனத்துல பாட்டிலிருந்து எல்லாவற்றையும் மாற்றணும். அப்புறம் வெற்றி பெற்றுச்சு, அப்புறம் தொடர்ந்து நடந்துச்சு வச்சுங்க. ஒரு நாள் கூட நான் இப்பொழுதும் ஒவ்வொரு தடவையும் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், சார் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஒன்று கொடுங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் தன்னை ஷூட்டிங் போகணும்னு நான் நினைப்பேன் அப்படிமே. காரணம், என்ன நிகழ்ந்தாலும் எதற்குமே வந்து பதட்டமே பட மாட்டார். இருக்க உதட்ட பொத்திக்கிட்டு அப்படின்னு சிரிப்பார். அதை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. நான் வந்து சாதாரணமா சின்ன இடர்களுக்கே அப்படி கத்துறேன். விமலுக்கு நல்லா தெரியும். விமல்லாம் அவசரமா வந்து அவர் குரல் கேட்டோம் இந்த பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த பக்கம் போனா நம்மளையும் சேர்த்து கத்துவாங்க, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதே போல அவர் எதற்குமே எப்பொழுதும் வந்து அதாவது அப்படி ஒரு பொறுமையான ஒரு ஆளு. அவ்வளோ அதனால காரணத்தெல்லாம் சொன்னேன், நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள் சார், நான் வந்து இன்னைக்கு பிரசாத் வாசல் நிற்கிறதுனால நான் நிற்கிறேன்னு. அதனால் இந்த படம் அத்தைய பொறுமையோடு அவர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும். இன்னொன்று, அவர் அவ்வளோ சிறந்த மனிதர். படங்கள் வந்து நமக்கு மாறி மாறி நடக்கிறது அதெல்லாம் இப்போ செய்தி இல்லை. இன்னொன்று பிந்து மாதவி வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் டக்குன்னு அதிர்ச்சியில் கண்ணு பெருசாக இருந்தது உனக்கு. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். இன்னைக்கு இப்போ வந்து இந்த படத்தில் பார்க்கும்பொழுது நம்ம கூடவே இருந்த ஒரு பொண்ணு இருக்கும். நம்ம வீட்டிலே அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு கல்யாண வீட்டில் போய் எங்கேயாவது சாம்பார் வெளியே தூக்கி தூரத்தில் வந்து லேசாக வந்து காதில் தொங்கட்டான் மினுமினுக்க யாருக்கோ சாம்பார் ஊற்றும்போது இந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா போல இருக்கு, இல்லை அப்படி தோணும்ல. அப்படி தான் தோணுச்சு இந்த படத்தை பார்த்த பொழுது. ஏன்னா அவ்வளோ நெருக்கத்தில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அப்படி தோணுது. இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சிறப்பு. பிந்து மாதவி மறுபடியும் அடுத்த படத்தில் நான் டேட்டு கேட்டால் கிடைக்குமா அதில் இருக்கிற பரபரப்பை பார்த்தா. அதே போல் சூரிய வந்து நாடோடிகள் பண்ணுங்க. சமுத்திரக்கனி எனக்கு ரொம்ப சினிமாவில் இருக்க எனக்கு நெருங்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய போடாவாடா சொல்லிக்க நட்பில் ஒருத்தன் சமுத்திரக்கனி. அவன் நாடோடிகள் படத்துக்கு பேசிக்கிட்டு இருந்த பொழுது நான் சூரிய சொன்னேன், இல்லைடா அவனை சூரிய வச்சுக்க, அவன் நல்லா வந்துடுவான் போல எனக்கு தோணுது அப்படின்னு. அப்படியாடா அப்படின்னா சமுத்திரக்கனி. என்னடா சந்தேகமாக? இல்லைடா நீ நானே நல்லா வருவேன்னு சொன்னவன் வந்துட்டேன், அப்படிங்கும்போது நீ சொல்றதுனால சூரியன் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லி தான் சூரிய அந்த படத்தை ஷூட்டிங் கூட்டு போனான். அந்த வகையில் என் பேரை காப்பாத்தினக்கா சூரியக்கு நன்றி சொல்லணும். நீ தயாரிப்பாளர்
எனக்கு ஒளிப்பதிவாளர் சூரஜ் வந்து எனக்கு பெரிய நெருக்கம் கிடையாது. அந்த திருவிழா பாட்டுடைய லீடு சீன் அன்னைக்கு தான் நான் முதல்ல அவரை வந்து நேரடியாக பேசினேன். அன்றைக்கி தான் ஷூட்டிங் போயிருந்தேன். இந்த படமாக பார்க்கும் பொழுது எனக்கும் கூட டிஜிட்டலில் பண்ணிடலாமோ அப்படிங்கிற என்ன வருது. காரணம் நான் வந்து ரொம்ப லேட்டாக எல்லா மாற்றங்களையும் ஒத்துக்கிறேன். இன்னும் ஃபிலிம்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அது இல்லாமல் இப்போ இந்த படத்தை பார்த்த பொழுது சரி நம்ம தான் தவறாக நினைக்கிறேன், டிஜிட்டலுக்கு போயிடலான்னு தோணுது. அவ்வளோ சிறப்பாக அழகாக இருக்குது இந்த படம். எல்லோருடைய மனம் போலவே தயாரிப்பாளரின் பணமும் நிறைந்து இந்த படம் பெருவெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அவர் என்னைய இந்த ஷோவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே எனக்கு முதல்ல வந்து ஆடியோ ரிலீஸா சார் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை அது ஒரு ப்ரெஸ் மீட்டு வாங்க நீங்கன்னாரு. இல்லை சார் ப்ரெஸ் மீட் நீங்கள் படத்துறை டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாரும் பேச போகிறீங்க, இல்லை நான் வந்துண்ணே வாங்கங்கிறேன் அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார், நீங்கள் சொன்னால் அப்புறம் என்ன பிரசாத் வாசல் வந்து நிற்கிறதுனால நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இருக்கேன். அப்படி சொல்லித்தான் நான்